நம்மளை விட நம்ம முன்னோர்கள் அதிக அறிவும் அனுபவமும் பெற்றவர்கள். ஆனா இன்னைக்கு நாம் பல பழக்கங்களை கேள்வி கேட்காமலே பின்பற்றுறோம். பெண்கள் இதை செய்யக்கூடாது, அதை கட்டாயம் செய்யணும்னு சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு பின்னால என்ன காரணம் இருக்குது தெரியுமா? இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கையா? இல்ல என்ன காரணம்? இப்போ நாம அதை பத்தி டீப்பா தெரிஞ்சுக்க போறோம். நம் முன்னோர்கள் மற்றும் நம் பெரியவர்கள் பெண்களை ஏன் இந்த 10 விஷயங்களை கட்டாயம் செய்ய சொன்னார்கள் என்று தெரியுமா உங்களுக்கு? 1. பொட்டு வைக்கும் பெண்களை அவ்வளவு சீக்கிரம் மெஸ்மரிசம் செய்ய முடியாது. அதனால் தான் பெண்கள் நெற்றியில் பொட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். 2. நெற்றி சுட்டி. நெற்றி சுட்டி அணியும் போது தலைவலி, சைனஸ் பிரச்சனை சரி செய்கிறது. 3. தோடு. தோடு அணிவதால் மூளையின் செயல்திறன் அதிகரிக்கும், கண் பார்வை திறன் கூடும். 4. செயின் மற்றும் நெக்லஸ். கழுத்தில் செயின நெக்லஸ் அணியும் போது உடலுக்கும் தலைக்கும் இடையே உள்ள சக்தி ஓட்டம் சீராகும். 5. காலில் மெட்டி அணிவது பெண்களின் கருப்பை நரம்புகளுக்கும் கால் விரல் நரம்புகளுக்கும் ஒருவித தொடர்பு உள்ளது. கால் விரலில் மெட்டி அணிவதால் கருப்பையின் நீர் சமநிலை எப்போதும் பாதிப்படைவதில்லை. வெள்ளி ஆபரணத்தில் செய்த மெட்டியை பெண்கள் அணியும் போது வெள்ளியில் இருக்கக்கூடிய ஒருவித காந்த சக்தி காலில் இருக்கும் நரம்புகளில் இருந்து உடலில் ஊடுருவி நோய்களை நிவாரணம் செய்யும் ஆற்றல் உள்ளது. கர்ப்ப காலத்தின் போது இந்த நரம்பினை அழுத்தி தேய்த்தால் பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் போது ஏற்படும் மயக்கம், வாந்தி, சோர்வு, பசியின்மை ஆகிய நோய்கள் ஏற்படுவது குறையும். அதேபோல் கருப்பை பாதிப்புகள் ஏதும் வரக்கூடாது என்பதால் தான் காலில் மெட்டி அணியும் பழக்கத்தை நம் முன்னோர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். 6. ஒட்டியாணம். ஒட்டியாணம் அணியும் போது இடுப்பு பகுதியின் சக்தி ஓட்டம் நன்றாக தூண்டப்பட்டு ஆரோக்கியம் கூடும், வயிற்று பகுதிகள் வலுவடையும். 7. கொலுசு எதற்காக அணிகின்றனர்? கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, வயிறு போன்ற மிக முக்கிய உறுப்புகளின் செயல்திறனை தூண்டிவிடும் அற்புதமான அணிகலன் கொலுசு. கர்ப்பப்பை இறக்க பிரச்சனையை தடிமனான கொலுசு அணிவதன் மூலம் தீர்க்கலாம். 8. கைகளில் ஏன் மோதிரம் போட வேண்டும்? பாலுறுப்புகளை தூண்டும் புள்ளிகள் மோதிர விரலில் உள்ளது. அதனாலேயே திருமணமானவர்கள் மட்டுமே மோதிர விரலில் மோதிரம் போடுவது. 9. பெண்கள் உச்சி பொட்டும் மெட்டியும் எதற்காக அணிய வேண்டும்? திருமணமான பெண்கள் நெற்றி உச்சியில் குங்குமமிட்டும் கால் விரலில் மெட்டியும் அணிகின்றனர். ஆரம்ப காலத்தில் திருமணமான ஆண்கள் தான் மெட்டியை அணிந்தனர். காலப்போக்கில் இப்பழக்கம் பெண்களுக்கு உரியதாக மாறிவிட்டது. பெண்கள் தெருவில் செல்லும் போது தலை குனிந்து செல்வர். அப்போது எதிரே வரும் ஆண்களுக்கு அவளது உச்சி நெற்றி நன்கு தெரியும். அதில் வகிடு போட்டிருந்தால் திருமணமானவள் என்பதை புரிந்து கொண்டு விலகிச் செல்வர். அதே சமயம் திருமணமான ஆண்கள் கால் விரலில் மெட்டி அணிந்து செல்லும் போது பெண்கள் அவர்களது மெட்டியை கண்டு அவனை எதிர்நோக்காமல் விலகிச் செல்வர். இவ்வாறு ஆணோ பெண்ணோ திருமணமானவர்களா என்பதை உணர்த்துவதற்கான அடையாளமாகவே இவை அமைந்தன. 10. வளையல். வளையல்கள் அந்த பகுதியின் புள்ளிகளை அழுத்துவதன் மூலம் வெள்ளையணு உற்பத்தி உடலில் அதிகரிக்கிறது. முக்கியமான ஹார்மோன்கள் சுரப்பும் ரெகுலேட் செய்யப்படுகிறது. இதன் மூலம் தாய்க்கும் சேய்க்கும் நோய் எதிர்ப்பாற்றல் கூடும். இதுவே வளைகாப்பு நிகழ்வுக்கு காரணம். நம் முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாலே ஒரு காரணம் இருக்கிறது. சில விஷயங்கள் அப்போ சமயத்துக்கு ஏற்றாற் போல இருந்திருக்கும். ஆனா இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு புரிஞ்சுதான் பின்பற்றணும். கண்மூடிய நம்பிக்கை இல்லை, கண் விழித்த விழிப்புணர்ச்சி தான் நமக்கு தேவையா இருக்கு. உண்மையை அறிந்து புரிந்து கொள்வதுதான் நம் மரபுக்கும் மரியாதை. ஓகே நண்பர்களே, நம்ம சேனல் ஆன்மீக கதைகள், வரலாற்று கதைகள், ஹிஸ்டரி நாவல், புராண கதைகள், வாழ்க்கை நெறி கதைகள், ஜென் துறவி கதைகள் என அனைத்தும் காணொளி மூலம் பதிவு செய்கிறோம். அவற்றை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க பதிவு செய்கிற அனைத்து காணொளிகள் அனைத்தும் உங்களுடைய நோட்டிபிகேஷனுக்கு வரும். நன்றி, வணக்கம்.